சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்கள் காதல் வெற்றி அடையுமா? உங்கள் காதல் வெற்றி அடைகிறதுக்கு பிரபஞ்சம் உதவி செய்யுமா? அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆக்டிவ் பண்ணி வச்சிருந்த ஸ்பெஷல் ஆஃபர் இன்றையோட முடிஞ்சிடும். ஓகே. இந்த ஆஃபர் வேண்டும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி இந்த ஆஃபர் பெற்றுக்கொள்ளுங்க. இந்த ஆஃபர் இன்னைக்கு இதோட ஃபுல்லாக முடிஞ்சிடும். இந்த ஆஃபரில் உங்கள் நபரோட மைண்டை ரீட் பண்ணி அவர் உங்ககிட்ட என்ன சொல்ல நினைக்கிறார், என்ன மறைக்கிற விஷயம் அப்படின்றதெல்லாம் நம்ம ரீட் பண்ணி சொல்லிடுவோம் இந்த ஆஃபரில். ஓகே. இந்த ஆஃபர் வேணும் அப்படின்னா டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. அதே மாதிரி பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு மறைக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி உடனுக்குடன் ரீடிங்ஸ் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே. நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். ஓகே. இந்த காதலை பொறுத்து காதல் வெற்றி அடையுமா அப்படின்றதையும் தாண்டி காதலில் உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கலாம். அதாவது ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற போதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிற மாதிரியும் மைண்டில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்க மாதிரியும் இருக்குது. அதாவது இந்த காதலை பொறுத்து கூட நீங்கள் இழுத்து பிடிச்சி கொண்டு இருக்க மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த நபர்கள் எங்கே உங்களை விட்டுண்டு போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரியும் உங்கள் நபர்களை தக்க வைக்கிறதுக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு உங்கள் மைண்ட் நிற்காம வேலை செஞ்சிட்ருக்கு அப்படின்றத நான் இங்கே பார்க்குறேன். ஓகே. ஆனால் இங்கே நீங்கள் நினைக்கிற விஷயத்த சரியாக ஒர்க் அவுட் பண்ணிக்கொள்ள முடியலை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்குறேன். அதாவது உங்கள் எண்ணங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணினா நல்லா இருக்கும் அப்படின்னு யூனிவர்ஸ் எப்போவோ கைட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இங்கே ஒரு சிலருக்கு இந்த விஷயம் நீ இப்போ பண்ணாத, இப்போ பண்ணினா சரியாக இருக்காது அப்படின்னும் காதலை பொறுத்து காதல் என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னும் உங்கள் நபர்களோட மைண்டில் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னும் யூனிவர்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அந்த விதத்தில் யூனிவர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே. ஓரளவுக்கு உங்கள் நபரோட மைண்டில் என்ன இருக்குது அப்படின்றத ரீட் பண்ணி கொள்ளக்கூடிய விதத்தில் இருக்குமா. ஓகே. ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷன் படி இந்த காதல் வெற்றி அடையணும் அப்படின்னா உங்களுக்காக தோணும், இந்த விஷயத்த பண்ணினா இந்த காதலில் நீங்கள் நிலச்சி நின்றலாம், இந்த காதலுக்கு சொந்தக்காரனா இல்லைன்னா சொந்தக்காரி ஆகிடலாம், காதலை மொத்தமாக தக்க வச்சுக்கொள்ளலாம் அப்படின்னு உங்களுக்காக ஏதாவது ஐடியா தோணும். ஓகே. அப்படி யூனிவர்ஸ் சைட்லேருந்து ஏதாவது ஒரு ஐடியா உங்களுக்கு வருது, இது பண்ணு அப்படின்னு உங்கள் மனசு சொல்லிகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் யோசிக்காமல் அந்த விஷயத்த பண்ணலாம். ஓகே. நீங்கள் அப்படி பண்ணினீங்க அப்படின்னா இப்போதைக்கு நீங்கள் போராடிட்டு இருக்க போராட்டமெல்லாம் இல்லாட்டி ஒரு எதிர்பார்ப்புலேயே இருந்திருக்கும். இந்த காதல் இது நடக்குமோ நடக்காதோ, இது என்ன ஆகும் அப்படின்ட்டு. ஓகே. உங்கள் மைண்டில் இருக்க விஷயத்த நீங்கள் அப்படியே பண்ணவாம், ஸ்ட்ராங்காக நம்பி பண்ணவாம். அந்த விஷயம் 100% நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்காம். உங்கள் மைண்டில் இப்படி பண்ணினா உங்கள் காதலை தக்க வச்சுக்கொள்ள முடியும், இல்லைன்னா இதை பண்ணாதான் அப்படின்னு ஏதாவது கைட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அதை காது கொடுத்து கேட்டு அதுக்கேற்ற போல் நீங்கள் விஷயங்களை நகர்த்துறது, காய் நகர்த்துறது உங்கள் காதலில் சரியான விதத்தில் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. இந்த காதலை பொறுத்து என்னதான் உங்கள் காதலில் உங்களுக்கு முழு உரிமை இருந்தாலுமே கூட உங்கள் மனசுக்குள்ளே ஒரு சில பயங்கள் இருக்கலாம். ஓகே. அந்த பயங்கள் இது அடுத்தவங்க என்ன பண்ணிடுவாங்க, இந்த காதலுக்கு இன்னொருத்தவங்க இப்படி சொல்லிடுவாங்களோ, இல்லை தான் செய்கிற விஷயத்தில் ஏதாவது குறை கண்டுபிடிச்சிடுவாங்களோ அப்படின்ற மாதிரியும், இல்லை நம்ம இந்த விஷயத்த பண்ணினா இந்த காதலில் முன்னேற்றமே இருக்காது அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இருக்காம். அதனால இல்லை நீங்களே உங்களை அப்படி நெகட்டிவாக நினச்சிக்கொள்றீங்களான்னு தெரியல. ஏன்னா இங்கே நபர்கள் உங்கள் நபர்களோட உங்களை கொஞ்சம் தாழ்த்தி பார்க்குற எண்ணம் உங்களுக்கு இருக்குது. அந்த எண்ணம் வேண்டாம் அப்படின்றாங்க. ஓகே. நீங்கள் எப்போவுமே நீங்கள் உயர்வா நினைங்க. எல்லா விஷயத்துக்கும் உங்கள் நபர்களோட உங்களை கம்பேர் பண்ணி உங்களை ஒரு அடிமைத்தனம் படுத்தி கொள்கிற மாதிரி இருக்கிறதுனால கூட இந்த காதலில் முன்னோக்கி போகணும் அப்படின்ற அதிகமான சான்சஸ் இருந்தால் கூட அது எல்லாமே ப்ளாக் ஆகி போகுது. ஓகே. அது அவ்வளவும் நீங்கள் உங்களையே தாழ்மையாக நினச்சிக்கொள்வது, இல்லை கம்பேர் பண்ணுறது, இன்னொரு விஷயத்தோட கம்பேர் பண்ணுறது, உங்கள் நபர்களுக்கு பிடிச்ச விஷயத்தோட கம்பேர் பண்ணுறது. இதெல்லாம் விட்டுருங்க. ஓகே. இப்படிலாம் பண்ணி கொண்டிருந்தீங்க அப்படின்னா இனிமேல் அது உங்கள் நபர்கள்கிட்ட இருந்து உங்களை விலக்கி வைக்கிறது தான் கூடியதாக இருக்குமாம். அதனால இந்த மாதிரி எண்ணங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளும்போது ஈஸியாக உங்கள் நபர்கள் கிட்ட நீங்கள் அணுக முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் இங்கே யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. நீங்கள் இப்படி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் காதலில் வெற்றியை தரக்கூடிய மாதிரி இருக்குமாம். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் உங்கள் காதல் ஒரு பலவீனமாக இருந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இது யூனிவர்ஸ் சைட்லேருந்து ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் தரக்கூடிய மாதிரி ஒரு விஷயத்த இவங்க நடத்தி தர போகிறாங்க. ஓகே. இந்த விஷயம் நடக்கும்போது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக உணர்வீர்களாம். ஓகே. அது மட்டும் இல்லாமல்
ஸோ உங்கள ஒரு ஸ்ட்ராங்கான பாதைக்கு இட்டு செல்ல போறாங்க. அப்படிங்கும்போது, நீங்க இந்த காதல்ல எவ்ளோ விஷயங்கள்லாம் மறைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்றதும், இனி மறைக்கப்பட்ட விஷயங்கள்லாம் டைரக்ட்டா போயிட்டு உங்க நபர்கள் கிட்ட நீங்க சொல்றதுக்கு, ஒரு தெளிவா சொல்றதுக்கு, மனசுல இவ்ளோ காதல் இருக்கு அப்படின்னு இந்த காதல கூட சில பேர் வந்து இங்க வெளிக்காட்டாம இருக்கலாம். ஏன்னா, மத்தவங்களுக்கு பயந்து, இல்ல உங்க நபர்களுக்கே பயந்து கூட இங்க நீங்க ஒரு சில விஷயத்த வந்து மறைச்சு மறைச்சு வைக்கிறீங்களாம். ஓகேயா? ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய காலத்துல வந்து, அ அதாவது நீங்க வந்து மறைக்கிற விஷயங்கள்லாம் உங்க நபர்கள்கிட்ட ஓப்பனா சொல்லக்கூடிய ஃப்ரீடம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே. இந்த காதல்ல வந்து ஸ்ட்ராங்கா நிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஃப்ரீடம். ஓகே. மனசுல இருக்கிறதெல்லாம் ஃப்ரீயா சொல்லிட்டு, இது இவ்வளோலாம் நான் பண்றேன். இதுக்கு நீ என்ன பண்ற? அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு தைரியம் வரக்கூடிய அளவுக்கு ஒரு காலத்த தான் இதுக்கப்புறம் யூனிவர்ஸ் வந்து உருவாக்க போறாங்களாம். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாம, இங்க ஒரு சில நபர்களுக்கு வந்து இந்த நபர்கள நீங்க காதலிக்கிறீங்க அப்படின்றதையும் தாண்டி, இந்த நபர்கள வந்து நீங்க திருமணம் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஏக்கமும், எண்ணமும் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஓகே. ஸோ இதுவரைக்கும் இந்த இந்த எண்ணத்தையாவது வெளிப்படுத்தணும். நீ காதலிக்கலாம்னாலும் பரவால்ல, நம்ம கல்யாணம் பண்ணிக்கொள்ளலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறதுக்காவது உங்க மனசு வந்து தூண்டிட்டே இருக்கா. ஓகே. ஸோ இதுவரைக்கும் கேட்டு இல்ல அப்படின்னா, கண்டிப்பா இதுக்கப்புறம் வந்து நீங்க கேட்கறதுக்கான சூழ்நிலைகள் வந்து உருவாக்கப்படும். அந்த சூழ்நிலைகள்ல வெற்றியையும் காண்பீர்கள் அப்படின்ற மாரி தான் யூனிவர்ஸ் வந்து இங்க சொல்றாங்க. ஓகே. ஸோ நான் இது ஏன் சொல்றேன் அப்டின்னா, கண்டிப்பா இந்த நபர்கள வந்து திருமணம் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட் குடுத்து தான் ஏற்கனவே இந்த நபர்களோட நீங்க ரிலேஷன்ஷிப் வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க. இடையில வந்து அதுக்கான சாத்தியக்கூறுகள்லாம் இல்லாம இந்த காதல் வந்து விட்டுட்டு போயிருக்கலாம், நொறுங்கி போயிருக்கலாம், அல்லது நீங்க பிரிஞ்சு கூட இருக்கலாம். ஆனா, நீங்க எந்த விஷயத்துக்காக இந்த காதல வந்து ஸ்டார்ட் பண்ணீங்களோ, அந்த விஷயம் வந்து சரியான டைரக்ஷன நோக்கி போகும். இப்ப திருமணம் பண்ணிக்கொள்ளணும்னு நினைச்செல்லாம் லவ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா அது கைகூடி வந்து திரும்பவுமே இந்த நபர்களோட நீங்க இணையறதுக்கான வாய்ப்பு வந்து யூனிவர்ஸ் வந்து உருவாக்கி தருவாங்களாம். ஓகே. ஸோ அதே மாரி இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இதில ஒரு சில நபர்கள் வந்து வேணும்னே ஒரு விஷயத்த பண்ணியிருக்க மாட்டீங்க. தெரியாம உங்க கை தவறி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும். ஓகே. ஸோ அது கூட உங்க காதல்ல பெரிய பிரேக் ஏற்படுத்தி, இனி இணையவே முடியாது அப்படின்னு அவங்க நோ சொல்லிட்டு போயிட்டுருக்கலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷனா இருந்தாலுமே கூட, அந்த விஷயத்தெல்லாம் சரிப்படுத்திக் கொள்ற அளவுக்கு, மாத்தி அமைச்சு கொள்ற அளவுக்கு ஒரு மேஜிக்கான ஒரு டைம தான் உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் தரப்போறாங்க. ஓகே. இது வந்து ஒரே ஒரு சான்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஓகேயா? இது வந்து உங்க நபர்களோட இணையறதுக்கு யூனிவர்ஸ் குடுக்குற ஒரே ஒரு கோல்டன் கார்ட் மாதிரி தான் இருக்கு. அது நீங்க சரியான முறையில யூஸ் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்ற விஷயத்தையும் நாங்க சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த காதல்ல வந்து எந்த எந்த அளவுக்கு இந்த காதல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு இந்த காதல் வந்து உங்கள காயப்படுத்தியிருக்காம். ஓகே. ஸோ அப்படின்றனால இந்த காதல வந்து தக்க வச்சுக் கொள்றதும், இல்ல வேண்டான்னு விடுறதும் உங்க கையில தான் இருக்கு. அப்போ இங்க ஒரு சிலருக்கு இந்த காதல பொறுத்து நான் ஒரு சாரி இந்த காதல பொறுத்து நான் ஒரு தீர்மானம் எடுக்க நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த காதல்ல தீர்மானம் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஓ மை காட்! கண்டிப்பா இந்த நபர்கள் வந்து உங்களோட சோல்மேட்டோ இல்லன்னா ட்வின் ஃபிலிமாவோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காம். ஸோ அதனால தான் இவங்களோட இந்த காதல் வந்து எவ்வளோ தான் ஹர்ட் பண்ணாலும், எவ்வளோ தான் பிரேக் வந்தாலும் உங்க மனச விட்டு போயே இருக்காதாம். இல்ல இவங்க தப்பே பண்ணியிருந்தா கூட பரவால்ல நான் ஏத்துக்கொள்றேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் கூட வந்திருக்கும். அதுக்கு காரணம் இந்த நபர்கள் வந்து உங்களோட சோல்மேட்டா, ட்வின் ஃபிலிமா இருக்காங்களாம். ஸோ அதனால தான் திரும்ப எவ்வளோதான் ஹர்ட் ஆகியிருந்தா கூட திரும்ப இந்த டிக்கெட்ட வந்து யூனிவர்ஸ் உங்க கையில குடுக்குற மாதிரி இருக்கு. ஓகே. அதாவது ஒரே ஒரு முறை தான் இந்த சான்ஸ் அகெயின் வந்து வருமா அப்படின்றத வந்து நீங்க தான் தீர்மானிக்கணும். ஏன் அப்படின்னா, இங்க முடிவெடுக்கக்கூடிய கட்டத்தில நீங்க இருக்கீங்க. இந்த காதல் வாழ்க்கைய பொறுத்து. இப்போ உங்க எந்த நபர நீங்க நினைச்சு கொண்டிருக்கீங்களோ, அந்த நபருடனான மீண்டும் இணையறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்குமாம். கண்டிப்பா அதுக்கான உதவிய வந்து யூனிவர்ஸ் செய்வாங்களாம். அதுக்கு பிறகு இந்த நபர் வந்து உங்க கூட இருக்கணுமா, வேண்டாமா அப்படின்ற ஒரு தீர்மானத்தையும் நீங்க வந்து சடனா எடுக்க வேண்டிய மதி வருமாம். அந்த விஷயத்தையும் யூனிவர்ஸ் வந்து சொல்றாங்க. ஓகே. ஸோ இதில நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. இந்த காதல பொறுத்து இப்ப இந்த நபர்கள் வர்றாங்க அப்டின்னா கூட, நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்டின்ற பட்சத்தில கண்டிப்பா இந்த காதல வந்து தக்க வச்சுக் கொள்ளக்கூடியதா இருக்கும். அதேபோல எகெயின் வந்து நீங்க எகெயின் ஏதாவது மிஸ்டேக் பண்றீங்க, இல்ல அவங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணி ஹார்ட் பிரேக் ஆகுது அப்டின்னா, இந்த காதல்ல சரியான ஒரு திருப்பு முனைய வந்து ஏற்படுத்துமாம். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாம, இப்ப இந்த காதல பொறுத்து சில கைடன்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஓகே. நீங்க இந்த கைட் வந்து உங்கள சுத்தி நிக்க நபர்கள், உங்கள் நண்பர்கள், இல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டயாவது நீங்க கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். ஏன்னா, இந்த காதல்ல ஒரு சில தெளிவு இல்லாம இருக்கு உங்களுக்கு. ஓகே. ஸோ, அந்த தெளிவு இல்லாம இருக்கிறதுனால கூட மனசு வந்து ரொம்ப ஒரு குழம்பி போயிட்டுருக்கும். யாரோ வந்து ஏதாவது சொல்லியிருப்பாங்க. சீரியஸா உங்க ரிலேஷன்ஷிப்ல அப்படியான ஒரு விஷயம் நடந்தே இருக்காது. அதாவது மறைக்கப்பட்ட விஷயங்கள். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தே இருக்காது. பட் யாரோ வந்து சொல்லியிருப்பாங்க, இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு. சடனா உங்க மனசு வந்து அந்த விஷயத்த நம்பி இருக்கும்.
ஓகே. ஸோ நம்பி உடனே உங்க நபர்கள் வந்து சீட் பண்றாங்க, இல்ல ஏமாத்திட்டாங்க அப்படின்னு திடீர்னு ஒரு முடிவ வந்து நீங்க எடுத்திருக்கீங்களாம். இப்படின்னு யூனிவர்ஸ் தான் சொல்றாங்க. ஓகே. ஸோ அப்படி எடுத்துட்டு திரும்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களாம், இந்த நேரத்தில இந்த மாரி ஒரு விஷயத்த நான் கேட்காம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே. அதாவது இப்போ ஒரே ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் போதும், என் நபரோட தொடர்பு கொள்றதுக்கு ஒரு சில விஷயத்த கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னுலாம் நினைச்சு கொண்டிருக்கீங்க அப்படின்னா, அதுக்கான வழியையும் யூனிவர்ஸ் உருவாக்கி தருவாங்க அப்படின்றது தான் நம்மளால இங்க காட்சி வழியா பார்க்கக்கூடியதா இருக்கு. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாம உங்க நபர்கள் வந்து ஏற்கனவே ஒரு கண்ட்ரோல்குள்ள இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி போய் பேச முடியாது அப்படின்னு பயந்துட்டு இருந்தவங்கலாம், இதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயத்துல வந்து ஸ்ட்ராங் ஆகி போயிட்டு உங்க மனசுல இருக்க ஃபீலிங்ஸ் வந்து நீங்க வெளிப்படுத்த போறீங்க. அது வந்து தேர்ட் பார்ட்டி இருந்தாலுமே, அவங்கள ஒரு கண்ட்ரோல் பண்ணாலுமே, இல்ல அவங்களுக்கு இந்த காதல்ல இஷ்டமே இல்ல, பேசுறதுக்கு கூட விருப்பம் இல்ல அப்படின்னு இருந்தா கூட, சரியா உங்க சைட்ல இருக்க நியாயத்த வந்து உங்க நபர்கள் முன்னாடி நீங்க சொல்லி புரிய வைக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து அமையும் அப்படின்றாங்க. ஓகே. ஸோ அப்படி அமையும்போது கண்டிப்பா இங்க ஒரு சிலரோட நபர்கள் வந்து புரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். இது அத்தனையுமே நீங்க அவங்க கிட்ட எப்படி போயிட்டு இந்த விஷயத்த தெளிவுபடுத்துறீங்க அப்படின்றதுல தான் இருக்கு. ஏன்னா இங்க பார்க்கிங்கே தெரியும். ஏன்னா இங்க மேஜிக்கல் மூமெண்ட் வந்து கண்டிப்பா இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்துல இந்த நபரோட நான் பேசவே முடியாதுங்க, விட்டுண்டே போயிட்டாங்க, தொடர்பே இல்லங்க, எவ்வளோ நாள் கதைக்காம இருக்காங்க, அப்படிலாம் இருந்தாலுமே கூட, நீங்க எதிர்பார்க்காத மாதிரி ஒரு மிகப்பெரிய மேஜிக் மூமெண்ட் வந்து நடக்க போகுது அப்படின்றது தான் நான் இங்க பார்க்குறேன். ஓகே. ஸோ அதே மாதிரி உங்க நபர்கள வந்து இப்ப நெருங்க முடியல. எல்லாமே தடைகள், 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 தடைகள்னு வருது அப்படின்னா கூட, இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கான ஃப்ரீடம், ஆக்ஷன் குடுக்குறதுக்கான ஃப்ரீடம் வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து உருவாக்கி தரப்போறாங்க அப்படின்றதையும் நான் பார்க்குறேன். ஓ மை காட்! இங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். மேஜிக் தான். இது சீரியஸாவா மேஜிக் தான். ஓகே. இந்த மாரி ஒரு மேஜிக் மூவ்மெண்ட் நடக்க போகுது அப்படின்றது மட்டும் கன்ஃபார்மா தெரியுது. ஓகேயா? அதாவது ஃப்ரீடம். எல்லா விஷயத்துலயும் ஃப்ரீடம். உங்களுக்கு கதைக்கிறதுக்கான ஃப்ரீடம், இப்போ உங்க காதல தெரியப்படுத்தணும் அப்படின்ற ஃப்ரீடம், உங்க காதலுக்காக நீங்க ஆக்ஷன் எடுக்கிற ஃப்ரீடம், எல்லாத்துக்குமே யூனிவர்ஸ் வந்து முழு சப்போர்ட் குடுக்க போறாங்க அப்படின்றது நான் இங்க காட்சாலியா பார்க்குறேன். ஓகே. ஸோ இங்க ஆல்ரெடி ஒரு சிலருக்கு வந்து மேஜிக் மூமெண்ட் வந்து நடக்க ஸ்டார்ட் ஆகியிருக்கும். திரும்ப திடீர்னு உங்க நபர்கள் வந்து தொடர்பு கொள்றது, திடீர்னு கதைச்சுட்டு போறது, சடனா அவங்களோட ஞாபகங்கள் வந்து வர்றது, மறந்தே போயிட்டுருப்பீங்க. திடீர்னு அவங்களோட எண்ணங்கள் வந்து வருது அப்படின்ட்டு சொல்லி, அவங்கள சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஓகே. உங்களுக்கு திடீர்னு தோன்றியிருக்குமாம். ஓகேயா? ஸோ இதெல்லாம் உங்க நபரோட நீங்க இணைய போறீங்க அப்படின்றதுக்கு யூனிவர்ஸ் குடுக்குற சைன். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாம, இங்க வந்து நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, இது வந்து உங்க நபர்களுக்காக சேர்றதுக்கு யூனிவர்ஸ் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்றதையும் தாண்டி, நீங்க ஒரு காந்த சக்தியா பிரிஞ்சு போன உங்க நபர்கள ஈர்க்கிறீங்க. ஓகேயா? ஸோ அதனால தான் அவங்களோட ஞாபகங்கள் வருது, இல்ல அங்கால இருந்து காலோ, மெசேஜோ திடீர்னு வருது அப்படின்னு. ஓகேயா? ஸோ இதுவரைக்கும் வந்து இல்ல அப்படின்னா, மேனிஃபெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் வந்து திடீர்னு வரும். ஓகே. ஸோ இத வச்சு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம். இந்த நபர்களோட நீங்க லாங் டைம் வந்து கமிட்மெண்ட் ஆக போறீங்க அப்படின்னு. ஓகே. அவங்க வந்து சீரியஸாவே உங்களுக்கான ஒரு கமிட்மெண்ட் வந்து தரப்போறாங்க அப்படின்றதையும் நீங்க புரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான ரீடிங். ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்ல அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஸோ அதே மாரி நீங்க நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ இதே போல இன்னும் ஒரு ரீடிங்ல நானும் உங்கள சந்திக்கிறேன். பாய். டேக் கேர்.